ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் நடித்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்த ஒரு காம்பினேஷன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நடித்தது விஜய், ஸ்னேகா, லைலா, மோகன், பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் யோகி பாபு மற்றும் பல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நான் வந்து எந்த படம் பண்ணாலும் தமிழில் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும். இந்த படம் வந்து நைட் ஷோவில் வந்து ரஷ்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. தேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் செம ரஷ், டிக்கெட்டே கிடைக்கல. நாங்கள் வந்து ஒரு அதிக விலை கொடுத்து தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ இந்த படம் வந்து தளபதி விஜய்க்கு இது ஒரு காந்தின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு கென்யான்னு காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மிஷினை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதில் வந்து அவங்க வெற்றிகரமாக வந்துடுவாங்க. அந்த அவங்க ஃப்ரெண்டு குரூப்பு, விஜய் ஃப்ரெண்டு குரூப்பு. அதில் வந்து அந்த வில்லன் வந்து அவர் அதில் வந்து டிஃபீட் ஆகிறாரு. இப்போ இதில் வந்து ஒரு கேமியோ ரோலில் ஒரு பெரிய ஹீரோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் விஜய் மாதிரி இருந்தது, அந்த பழைய ஹீரோ மாதிரி இருந்தது. அவர் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும், அதனால் நான் சொல்ல. ஸோ அந்த இது வந்து ஃபேஸ் மாஸ்கிங் மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த படத்தோட கதையை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் இம்பாசிபிள் எல்லாத்தையும் வந்து கலக்கி போட்ட மாதிரி வந்தது. அதில் வந்து ஒரு கதை போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் இந்த நம்ம வில் ஸ்மித் படம் வந்து அதில் கொஞ்சம் ஒரு ஜெமினின்னு ஒரு படம், அதில் கொஞ்சம் பண்ண எல்லாமே பிக் ஹீரோலேருந்து எல்லாம் ஒரு சீன் வந்த மாதிரி இருந்துச்சு. MIB 3ல் ஒரு சீன் பார்த்த மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த ஸ்டேடியம் ஃபைட் அப்போ பைக் போகிறது எல்லாம் இங்கிலீஷ் படத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துச்சு. கடைசியில் அந்த டெட்டனர் ஃபைட்டு கூட ஃபால் அவுட்டில் இந்த 6ல் வர ஃபைட்டு அப்படியே பார்க்குற மாதிரி இருந்தது. கடைசி ஃபைட்டு அது மலையில் போடுவாங்க, இது வந்து ஸ்டேடியத்தில் போட்டாங்க. இப்போ மறுபடியும் நான் கதையை விட்டு போயிட்டேன், கதையை சொல்கிறேன். இந்த ஒரு மாதிரியான ஒரு இதில் ஸ்பை இதில் இருக்காங்க. இவங்க ஒரு டீமு, அவங்க சென்னையில் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு மிஷினாக வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணி வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து தாய்லாண்டில் வந்து இறக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே மறுபடியும் யூனிட் ஆவாங்க. மறுபடியும் இந்த அப்பா விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு போவார். அதெல்லாம் ஒரு துண்டாக வரும். அங்கே ஒரு பைக் சேஸு, அங்கே பார்த்திங்கன்னா ஃபைசல்னு ஒரு குரூப்லேருந்து ஒரு ஆள் வந்து இவரை கொலை பண்ண வருவாங்க. அது பார்த்திங்கன்னா இவங்க மகன் விஜயாக இருப்பார், சின்ன விஜயாக இருப்பார். ஸோ இப்படியே அப்படியே மாற்றி இது பண்ணுவாங்க. அப்புறம் அவர் அங்கேருந்து தமிழ்நாடு கூப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பிரச்சனைங்க. இதில் இந்த சின்ன விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லத்தனமாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரொம்ப இந்த ஸ்டேஜில் வந்து அவர் இப்படி பண்ணுறாருன்றது நிறைய சீனு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. இந்த அப்பா விஜய் நடித்தார், கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த வில்லன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்ஷன் பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து எடுபடாத மாதிரி இருந்தது. மனிதன் உண்டுக்குள்ள மனித காதலில் அந்த சீன்லாம் சொல்லும்போது எல்லாம் வந்து அப்படியே ஒரு ரொம்ப அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெடிக்டபுளாக இருந்தது. குடியிருந்த கோயிலே இந்த கதையை நம்ம பார்த்துட்டோம். அப்பா வந்து 2 பசங்க காணாமல் போனாங்கன்னா அதில் ஒரு கெட்டவன் வரத்தான், ஒரு கெட்டவனாக தான் ஆவான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் சில சீன் நல்லா இருந்துச்சு. கடைசிலாம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. கடைசியில் வந்து உண்மையிலே போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யோகி பாபு சீன் காமெடிலாம் வந்து நல்லா இருந்துச்சு. இது ஒன்றும் இல்லை, ஒரு ரால இருக்க ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மிஷன்ஸ்லாம் தான் படத்தோட கதை. கடைசியில் வந்து சென்னையில் பாம்பு வைப்பாங்க, அது இவர் எப்படி வந்து எதிர்கொள்கிறாருன்னு தான் படத்தோட கதை. இதை வந்து மசாலா படமாக, ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து கையில் வந்து காமெடி தான். ஆனால் அதை விட்டு இந்த ஆக்ஷன் பேக்கடாக கொடுத்தது வந்து இந்த படம் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா சீனும் ப்ரெடிக்ட் வந்து அப்புறம் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி இருந்தது. சில சீன்லாம் சிலதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலான ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்லாம் வந்து ஏற்றிக்க முடியல. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.